எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். வெண்டைக்காய் பொடிமா செய்யலாங்க. வெண்டைக்காய், தக்காளி, வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நல்லா வதக்கி விடணும். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. நல்லா வதங்கி வரும் அந்த எண்ணெயிலேயே. தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்துச்சு. மிளகாய்த்தூள் காரம் போட்டுக்கலாம். மிளகாய்த்தூள் கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். தண்ணியே விடக்கூடாது. இதுலேயே வறுத்து எடுக்கணும். பிசுக்கு போகிற அளவுக்கு வதக்கணும். பிசுக்கு போன பிறகு தான் அந்த காரமே போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் பொரியல் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளுக்கு இதில் கேல்சியம் சத்துலாம் இருக்குது. இந்த மூட்டு வலிலாம் வந்துச்சுனாக்கா அந்த வெண்டைக்காய் பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லதுங்க. மூட்டு வலிலாம் சரியாகும். மூட்டில் இருக்கிற பிசுப்பு கம்மியாகிடுச்சுன்னா நமக்கு மூட்டு வலி வரும். இந்த வெண்டைக்காய் சாப்பிட்டிங்கன்னா அந்த பிசுப்பு இதில் வெண்டைக்காவில் அது சரிப்படுத்தும் கால் வலியை. கால் வலிக்கெலாம் நல்லதுங்க. வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.